guys, welcome back. நம்ம நீயா நானாவுல இருந்து வந்த புது எபிசோடோட 12 தான் பார்க்க போறோம். டாபிக்கை பார்த்தோன்னே லைட்டா என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே இப்படியா நடக்கணும், என்ன நடக்கணும்னு பார்த்தா ஞாபக மறதி கணவர்கள் வெர்சஸ் மனைவிகள். ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதி டாப்பிக்கை வச்சு ரொம்ப ஒரு பழைய எபிசோடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ வரைக்குமே போட்டு பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். நான் மொட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது பூ வாங்கிட்டு வந்தார் சார், இந்த மாதிரியெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அது இப்போ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ 2025 ஞாபகம் வருது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லீலைகள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். இதில் ஞாபகம் மறதி, ஹஸ்பண்டுக்கு ஞாபகம் மறதின்னு நினைக்கிறேன். அப்படித்தான் டாபிக் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அதெல்லாம் முடியாது, ஒரு ஆசையில சொல்றது. அவ்வளவுதான். இவங்க வீட்ல இருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் சாப்பிடறதுக்கு போயிட்டாரு. இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல போய் தூங்கி அவர் எங்க இருந்தாரோ. வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறது எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வியே. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னாச்சு மறந்தீங்க வந்துட்டேன். தம்பி, நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்க. கல்யாணத்துக்கு முதல்ல அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சோடனே புது வீடு எடுத்ததெல்லாம் மறந்து போய் நான் இங்கே தானே வளமையா வருவேன், அங்கே போய் தூங்கிட்டாரு ஃப்ரெண்டு வீட்டில். கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன ஞாபகம் இருக்குங்க சொல்லுங்க. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி, சொல்லி தொலைறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்களுக்கு 6 months ஒன்ஸ் சண்டை வரும். நம்ம இன்கிரிமெண்ட் வர மாதிரி சொல்லுங்க. 6 months ஒன்ஸ் சண்டை. இந்த நக்கல் லாயண்ட் தானே வேணாங்கறீங்க. ஸோ அந்த மாதிரி வர டைம்ல நான் கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அது அடுத்த 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைம்ல அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க. You mean bastard? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதே மறந்துடுவேன் சார். அதுவே நீங்க மறந்துட்டீங்க. அதான் நான் சொன்னேன், நீ சொன்னல, அதனால தான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, அப்ப ஒவ்வொரு 6 மாசமும் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு இல்ல இருடி அப்படின்னு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் என்ன வாங்க 6வது மாசம் டைம் வந்தோடனே அவுத்து வருது. என்னடா இல்லன்னு இருக்கா இல்லையா? உனக்கு எப்பவுமே அறிவே இல்ல, நீ தத்தி மாதிரி தான் இருக்க. எப்ப பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்களுமே அந்த சண்டையை பத்தி திட்டி இருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்ட மாட்டேன் சார். சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றேன். நோ நோ நோ, அவருக்கு ஞாபகம் அது சொல்ல வரல. நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? நீங்களே சொல்லிடுங்க. சார் அவர் என்ன லூசுன்னு சொன்னாருனாக்கா நான்லாம் தெளிவா தான் இருக்கேன், நீங்க தான் லூசு. ஆஹா, மாட்டிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் வச்சிரதா நல்லது. மேரேஜ் ஆகி 5 years ஆகுது டோட்டலா. இப்போ வந்து லாஸ்டா ஆகஸ்ட் மந்த் 5th year anniversary வந்தது. அவங்க கேக்குறாங்க, அம்மு எனக்கு ஒண்ணு வேணும், என்னம்மா கேளுமா. நான் டமாட்டா ஒன்னு கேக்குறாரு, பதில் சொல்றியா? ஃபர்ஸ்ட் இயர் anniversary செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ நாளுக்குள்ள பத்தி அப்பவே கருத்துறமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பார்க்கடா நீ. ஆனா அவர் இத சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் எந்திரிப்போம், ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்கை போடுவோம் சார். அந்த சாங்கை பார்த்துட்டு இருக்கும் போதே இங்கிட்ட இருந்து பேக்ல இருந்து சவுண்ட் வரும். இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒன்னா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்ப பார்த்தோம்னு சொல்லுங்கம்மா. ஐயா என்ன ஐயா சொல்லுங்க, 1008 படம் பாக்குறாங்க, இப்படி டீட்டெயிலா கேட்டா என்னத்த சொல்றது? சண்டே அதுவுமா காலையில ஒரு பாட்டு பார்க்க வழி இல்லை. அன்னைக்கு உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது சன் மியூசிக். எந்த பாட்டை போட்டு இந்த ஆளை எப்படி மாட்டலாம்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அவனை நிம்மதியா இருக்கவே இல்லை. உங்களுக்கு இப்ப நான் ஒரு குவிஸ் வைக்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன திருமணத்துக்கு பிறகு? வாய்ப்பில்லை. அது படம் பேர் கூட சொல்ல வேண்டாம், நீங்க யார் யாரெல்லாம் போனீங்கன்னு மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களும் நானும் மட்டும் தான் போயிருப்பேன். வாய்ப்பில்லை. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். ரொம்ப வருஷம் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஃபங்க்ஷனும் ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்ல. எல்லாரும் வந்துட்டாங்களா? என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. ஆனா அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, குவார்டர்லோ ஏதாவது ஒரு சண்டை நடந்துருக்கும், நீங்க அந்த குரூப் போட்டோல என்ன கூப்பிடாம தானே போனேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது ஏதோ குரூப் போட்டோக்கு கூப்பிடலன்னு? சார் அந்த இடத்துல நான் மட்டும் தான் சார் இல்ல, அது அவனோட கசினோட வெட்டிங், நான் மட்டும் தானே அங்க இல்ல. அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கல? அதானே நியாயமே இல்லை. சரி, உன் சைடுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அந்த இடத்துல நான் மட்டும் தான் சார் கல்யாணம் ஆயிட்டு மருமகன் இருக்கேன். கேட்டாக்கா வேற யாருக்குமே இல்லையே, வேற யாருக்கும் கல்யாணமே ஆகலையாங்க. மறந்துட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு
என்னாலே ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. நீங்க உங்களை போட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டை போடுறதுக்கு முன்னால ஃபேமிலியான்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எய்தாப்புல உட்காந்துருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களா மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்கேன். அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அப்படிலாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றதா. அவருக்கு கேட்க ஆஹா தெய்வமே இந்த பாயிண்ட் நீ அன்னைக்கு வீட்டுல சண்டை நடக்கும்போது சொல்லியிருக்க கூடாதா? உங்களுக்கு யோசிக்க தெரியல. அவர் யோசிக்காரு, ஆமா இல்ல நாங்கெல்லாம் குடும்பமா நிக்கும் போது நீ என்னடி அங்க உட்காந்துருக்க, நான் ஏன் கேட்கல? பெண்ணுக்கால பயிருக்கலாம் தானே கேட்க விட மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ நான் வந்து லவ் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு போட்டுட்டு வருவா என் கூடவே. போட்டுட்டு வரும்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். அங்கேயே 2 பேருக்கும் வாக்குவாதம். கோவப்பட்டால்னா என் பேரை முழுசா சொல்லுவா, அவினாஷ் இது யார் எடுத்து கொடுத்தா சொல்லு அப்படின்னுவா. ரொம்ப கோவமா இருக்கே, நீ ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? அப்பவே 2 நிமிஷம் அப்செட் ஆயிடும். இது நீ சொன்னா தான் நான் உள்ள வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். சார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். ஸோ இதை நான் இதுக்காக வாங்கினேன். அதை அவருக்கு இல்லையே, அவருக்கு ஞாபகமே இல்லைங்க. வாங்கி கொடுத்தா அதோட மறந்துட்டு இப்படித்தான் ஒரு வாட்டி மிஸ்டி ஏதோ சட்டை போட்டு வர நான் பாக்குறேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன். நான் இது வரைக்கும் அதை பார்த்தது எல்லாம் புதுசா இருக்கு. எங்க அம்மா மிஸ்டி எங்கேயாவது போகும்போது வாங்கியிருப்பாங்களா? எங்க வாங்கினாங்க? ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணாங்க. ஏன்டி இது எப்படி வாங்கினது? போடவே இல்லைன்னு. ஏய் 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே வாங்கி கொடுத்தேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. ஏதோ எப்போ வாங்கினா உனக்கு என்ன, நல்லா இருந்தா பத்திக்கிட்டு இருக்கிறது ஏன் அதெல்லாம் கேட்குறேன். கடைசியில் பார்த்தா வாங்கி கொடுத்தது நான் தானே. நானும் யோசிக்கிறேன் எங்க வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு ஞாபகமே மாட்டேங்குது. ரீகால் பண்றதுக்காகவே அந்த பொருள், அதுதான் விஷயம். பொருள் இல்லைங்க மேட்ரு. அந்த நேரத்துடைய இந்த மொமெண்ட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னு தான் அவங்க கோவப்படுறாங்க. ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. இப்போ இவங்க போட்டுருக்காங்களா ஒரு ட்ரெஸ், இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? கண்டிப்பா தெரியாது சார். அவங்களுக்கு அனுப்பி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு ஒரு பொட்டிக்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இவர் தான் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்க 2 கலர் அனுப்பி ஒன்னு சூஸ் பண்ண சொன்னாங்க, சரியா? அதுல ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு என்ன? ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஐ திங்க் பிரவுன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு கலர். தப்பு சார். அதான் தெரியுமே. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. இவங்க வீட்ல இருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் சாப்பிடறதுக்கு போயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதா. நான் 5 நிமிஷம் சுத்தி முத்து பார்த்துட்டு பக்கத்துல தாலி கட்டின வீட்டுக்கார காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாரு. நான் குடுகுடுன்னு ஓடி நானா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு சோறு வேணும். ஸோ அப்பவே மறந்துட்டார் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு போயிட்டார். அதனால அந்த இன்சிடென்ட் வந்து ஒன்று போட்டு ஒன்று ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க இன்னும் பழச மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட என்னைய மாதிரி ஒரு நாள் வந்து நல்ல மழை, கொட்டுற மழை, கேப் எதுவுமே கிடைக்கல. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்க வரும்போது என்ன பிக்கப் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கே தெரியல இவங்க ஹெல்மெட் போட்டு போனது. என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்லை. உங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் வேண்டாம், கடவுள் கூட காப்பாற்ற முடியும். இப்போ 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. இப்போ பொண்ணு, அப்பா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் முடிச்சுட்டப்பா, மழை பயங்கரமா பெய்யுது, கரண்ட் வேற இல்லை, எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், மறந்துருக்க மாட்டேன். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவா? அப்போ மட்டும் இப்படி ரொட்டீன்ல இல்ல, அதுதான் மிஸ்டேக் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதான் கேட்குறேன், மிஸ்டேக் இல்லை இது, ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் அவங்க சொல்றாங்க. இது உங்க பொண்ணா இருந்திருந்தா நீங்க கரெக்டாக என்ன சொல்ல போனா, அந்த பொண்ணு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னு சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா இல்லையா? இப்போ அவங்க கேட்கறது, எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல, அப்படிதானமா? கரெக்டா சொன்னீங்க. இந்த பக்கம் போலாம். இவருடைய எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டார்? இதையெல்லாம் மறந்துடுறாரு மனுஷன். கேட்கறேன்ல, பதில சொல்லு. கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. அன்னைக்கு 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. நோ வந்துட்டேங்க. நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல, வீட்டுக்கும் வரல. வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கிறோம். இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தூங்கி அவர் எங்கே இருந்தாரோ. நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்லை.
கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். கல்யாணம் ஆனதை மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்தனம் போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, ரெண்டாவது குற்றம். மூணாவது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தீங்களே, நீங்கள் அன்றைக்கி நைட்டு பொண்ணு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே டேய் அவள் உன் மேலே கொலை வெறியில் இருக்காடா. சார் என்னன்னா ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ் வந்து அதே ரூமில் தான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேச்சுலர் ரூம். ஸோ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஹேபிட் இருக்கு. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறது அதானே இப்போ கேள்வியே. லேட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறதுனால எனக்கு வேறு தாட் இல்லை. வீட்டுக்கு போய் தூங்கினா போதும், பேச்சுலர் ரூம் நான் ரெகுலராக போகிற ரூம். ஸோ அதே ஹேபிட்டில் நான் அங்கே போய் படுத்துட்டேன், டிஎன்டி போட்டு தூங்கிட்டேன். கைப்புள்ள இன்னும் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நான் 5 o'clock 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான். 7 மணிக்கு அப்படி அவன் என்னை எழுப்பிட்டு கேட்குறான், என்னடா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆகுது இந்த மாதிரி நான் இங்கே வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைவீங்கடா. நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னாச்சு மறந்தீங்க வந்துட்டேன். தம்பி நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. எப்படி மறந்தீங்க இதை? சார் இந்த ஃப்ரெண்ட் எழுப்பி கேட்கணும், என்னடா பொண்டாட்டி கூட சண்டை, என்ன யார் எத்த பொண்டாட்டி, என்னடா புதுசா வீடு எடுத்து வீடெல்லாம் வாங்கிட்டியா? நீயா? ஆமா காலையில அங்க இருந்து நான் புறப்பட்டேன், ஆபீஸ்ல இருந்து நைட்டு வரும்போது இங்கே வந்துட்டேன்டா. டெய்லி ஒரு ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் மறந்துட்டேன்னு இவர் சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கல்யாண வீட்டில் தான் தங்கினேன், அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். அதனாலே நான் தூங்குறதே இல்லை. நான் 9 o'clock ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். 1 o'clock வரைக்கும் நான் முடிச்சு தான் இருப்பேன். அங்கே போய் படுத்துருவாப்ல. அப்படின்னா ஒரு 10 minutes லேட்டாலும் இமிடியேட்டா நான் கால் பண்ணுவேன், எங்க இருக்கீங்க ஏற்பட்ட அந்த இதனால. அதனால இப்ப தூக்கமே வரதில்ல. யாருக்கு? அவரும் சொல்றாரு, நீ லாக் பண்ணிட்டு தூங்கு, நான் ஸ்பேர்ல உள்ள வரேன். இல்லையே நான் என்னச்சுதான் மேக் ஷூர் நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. நீங்க அந்த பழைய எபிசோடுக்கும் புது எபிசோடுக்கும் மறதியில நிறைய முன்னேற்றம். இது இந்த கல்யாணத்து பொம்பளைய மறந்துட்டு வீட்டுக்கு அங்க போனது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இல்ல அது வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு அதான் சொல்றேன். இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் நடந்துருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஒரு 6 வருஷமா இதை ஹேபிட்டாவே பண்றாரு. நைட் ஷிஃப்ட் வேற, அப்படியே வேலை முடிச்சுட்டு அந்த அந்த பழக்கத்துல வந்து இருந்தாலும் எப்படி எனக்கு கொஞ்சம் அது சரியா பண்ணல. ஒருவேளை டயர்ட்ல இது பக்கத்துல இருக்கு, என்னதான் டயர்ட் இருந்தாலும் அன்னைக்கு தான் பெருசா கல்யாணம். இல்ல இப்ப டயர்டுனாலும் இனிமே நம்ம அங்க தங்க போறதில்ல, இதான் நம்ம வீடுன்னா ஒருத்தர் வீட்டையே மறந்துருக்காங்க. என்னது என்னவோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க, ஆளை விடுங்க. ஆமா நல்லா இருக்குங்க, வினோதமான கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நைஸ். எனக்கும் ஞாபகம் மறதி இருக்குதான், ஆனா என்ன ஞாபகம் மறதி இருக்குங்கிறத மறந்துட்டேன். ஞாபகம் இருந்தா நான் எப்பயாவது வேற வீடியோல சான்ஸ் கிடைக்கும் போது சொல்றேன். ஆமா நீங்க யாரு? உனக்கு மறதி இல்லை, உனக்கு பல வருஷங்கள்லாம் நினைவு இருக்கு. எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைவு இருக்கு, சமீப காலமா நடந்ததெல்லாம் ஞாபகத்துல வர மாட்டேங்குது. சின்ன வயசு ஞாபகம்லாம் அப்படியே இருக்கு. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே ஓடும். இப்போ சமீபமாக நடந்ததெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. இப்போ நேற்று என்ன சாப்பிட்டோம்னு கேளுங்க, ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தான் தப்பாக சொல்ல முடியும். வேலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது அப்படித்தான். அது ஏன்னு தெரியும், அது உண்மையிலேயே மறதி தானா இல்லை அதுக்கு வேற எதுவும் பேர் இருக்கா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ முக்காசி பேர் அப்படித்தான் இருக்காங்க. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.